எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மேசராசி நண்பர்களுக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலன்கள். வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும்ன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை சித்திரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுதர்ஷனர் அவதரித்த நட்சத்திரம் 4வது பாதம் துலா ராசி மேச லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆகஸ்ட் மாதம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமான்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்திலேயே மேச ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் மேசராசிக்கு 6வது பாவகத்தில் 151 டிகிரி உத்தரம் நட்சத்திரம் முதல் 2வது பாதத்தில் இருக்கிறார். உத்தர நட்சத்திரம் முதல் பாதத்தில் கேது பகவானோடு இருந்தவர், உத்திரை நட்சத்திரம் 2வது பாதத்தில் 151 டிகிரியில் கன்னியில் மேஷராசிக்கு 6வது பாவகத்தில் செவ்வாய் இருக்கிறார். கேது பகவானோடு இருக்கிறத விட 6வது பாவகத்தில் இருக்கிறது சாதகம் தானுங்க. சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் 6வது பாவகத்தில் இருக்கிறது நிறைவு திருப்தியான பலன்களை கொடுக்கும். அது வேறு எந்த கிரகங்களுக்கும் அந்த விதி கிடையாது. சனி பகவானுக்கும் அந்த விதி உண்டு, செவ்வாவுக்கும் அந்த விதி உண்டு. நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்கிறவங்க 4 பேர் இருக்கிறாங்கன்னா நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக 40 பேர் இருப்பாங்க. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. கள்ளங்கபடம் இல்லாதவங்க, சூதுவாது இல்லாதவங்க, கறந்ததெல்லாம் பால் வெளுத்ததெல்லாம் தண்ணி நினைக்கக்கூடிய நண்பர்கள் மேசராசியில் ஏராளமாக இருப்பாங்க. நெஞ்சில் குத்துறதுக்கு ஆள் இருக்கிறவங்களே இல்லையோ முதுகில் குத்துறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்க தான் செய்வாங்க. அப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த போராமை, அதாவது உங்கள் மேலே இருக்கக்கூடிய போராமைகளாக இருக்கட்டும், இல்லை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த திருஷ்டிகளாக இருக்கட்டும், நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக பலவிதமான சங்கடங்கள் இருக்குதுன்னா அந்த சங்கடங்கள் எல்லாமே சரியாகிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கும், நிறைவாக இருக்கும். ஏன்னா 16ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா புதனாதித்ய யோகம் 16ஆம் தேதி வரைக்கும் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு 4வது பாவகத்தில் புதனாதித்ய யோகமாக இருக்கிறதும் சிறப்பு தானுங்க. மேச ராசியாதிபதி செவ்வாய் 6வது பாவகத்தில் சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறதும் சிறப்பு தானுங்க. இதெல்லாம் என்ன செய்ய போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு தொழில் ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தும். சார் எந்த வகையில் சார், ஆதாரம் சொல்லுங்கள் சார். ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் சாதகமாக இல்லை, பாதகமாக இருக்கார். ராசிக்கு 3வது பாவகத்தில் குரு பகவான் இருக்கார். ஆனால் இந்த மாதத்தில் குரு பகவான் நமக்கு சாதகமாக இருக்கிறாருன்னா அதுக்கு என்ன காரணம்னா, குரு பகவான் நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருக்காங்க. மேசராசிக்கு 11வது பாவகம் லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். அப்படி புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் 326 டிகிரியில் ராகு குரு பகவானுடைய நட்சத்திரத்தில், குரு பகவான் ராகு பகவானுடைய நட்சத்திரம் 77 டிகிரியில் திருவாதிரை நட்சத்திரம் 4வது பாதத்தில். அப்போ குருவும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை. இந்த அடிப்படையிலையும் இந்த புதனாதித்ய யோகம்னு சொன்னேன் இல்லைங்களா, புதனும் சூரியனும் சேர்ந்து 4வது பாவகம் நமக்கு சுபஸ்தானத்தில் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாங்க. அதனால் வேலை வாய்ப்புகளில் கண்டிப்பாக மாற்றங்கள் உருவாகும். 7.5 சனி இருக்குது என்ற சங்கடம் வேண்டாம். ஏன்னா ஆகஸ்ட் மாதம், ஆனி மாதமும் சரி ஆகஸ்ட் மாதமும் சரி, ஏன் அடுத்தது செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த சனி பகவான் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக தான் இருப்பார். அதனால் 7.5 சனியுடைய பயம், அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்குன்ட்டு தயவு செய்து நினைக்கவே வேண்டாம். இது உங்களுக்கான நேர காலங்கள். சொந்தமாக தொழில் செய்யணுன்ற எண்ணங்கள் இருந்தாலும் கூட மேசராசியில் பிறந்தவங்க இந்த நேரத்தை தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆடி மாதம் நினைக்க வேண்டாம். ஆகஸ்ட் மாதம் 15, 16 தேதி வரைக்கும் தானே ஆடி இருக்கும். அதன் பிறகு நமக்கு ஆவணி மாதம் பிறக்கப்படும் இல்லைங்களா?
இப்போ அந்த ஆவணி மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் 16 தேதிக்கு மேற்கொண்டு நீங்கள் தாராளமாக சுய தொழில் செய்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி யாராக இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும் நம்மளுடைய எண்ணம், புத்தி, சிந்தனை தெளிவாக இருக்கணும் இல்லையா? அப்போ தெளிவாக இருந்தால் தான் எது வேணாலும் சாதிக்கவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இதுக்கு முன்னுக்கு டபுள் மைண்டாக இருந்திருக்கும். அது என்ன சார் டபுள் மைண்டு? காலையில் எடுக்கிற முடிவு சாயந்தரம் இருக்காது, சாயந்தரம் எடுக்கிற முடிவு காலையில் இருந்திருக்காது. ஒரு செயல் சரியாக தான் செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு விதி இருந்தாலும் அந்த தகுதியும் இருந்திருக்காது இதுக்கு முன்னுக்கு. இந்த ஆகஸ்ட் மாதம் 16 தேதிக்குள்ளார உறுதியாக சொல்கிறேனுங்க, நினச்சது நடக்கும். செய்கிற தொழில் உங்களுக்கு ஜெயமாகும். செய்கிற தொழில் அப்படின்றத விட செய்கிற செயலே உங்களுக்கு ஜெயமாகும். அதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. நான் உங்களை மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க. தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானோட தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய இணைவு நல்லா இருக்குது. தனகாரகன் அப்படின்னா குரு தானுங்க. மேஷராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சரி, எல்லாருக்குமே தனகாரகன் அப்படின்னா குரு பகவான் தான். தனஸ்தானாதிபதினா மேஷராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் தான் தனஸ்தானாதிபதி. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிருகசீரிசு நட்சத்திரம் 4வது பாதம் 66 டிகிரியில் சுக்கிரனும், திருவாதிரை நட்சத்திரம் 4வது பாதம் 77 டிகிரியில் குருவும் சுக்கிரனுடைய இணைவு நல்லா இருக்கு. 2 குடையவன் 3வது பாவகத்தில் இருக்கிறார். பரவாயில்ல, தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். அப்படி ஒரு வேலை செய்யும் பொழுது செய்யலாமா வேண்டாமா இரு மனசு இருந்திருக்கும் இல்லையா? அந்த சங்கடம் நீங்கி ஒரு வேலை செஞ்சுட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்க. பொதுவாக மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஒருத்தர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா மேசராசியில் பிறந்தவங்க தலைச்சம் பிள்ளையாக பிறந்திருப்பாங்க. தன்னுடைய சகோதரங்களெல்லாம் அரவணைச்சு கொண்டு போயிருப்பாங்க. குடும்ப பொறுப்பு இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக பெருசாக குடும்ப பொறுப்பு இருந்திருக்கும். எல்லாமே செய்திருந்தாலும் நல்ல பேர் மட்டும் வந்திருக்காது. அதுக்காகவும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஆனால் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது தனகாரகனும் தனஸ்தானாதிபதி சேர்ந்து இருக்கிறது நமக்கு சிறப்பான யோகம்தானுங்க. இந்த பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். கொடுத்த இடத்துல வாங்க முடியும், வாங்கின இடத்துல கட்ட முடியும். பொதுவாக இந்த மேசராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குதுங்க, பணப்பிரச்சனை அதிகமாக இருக்குதுங்க, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பணப்பிரச்சனை இருக்குதுங்க. இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறனாலாம் பெருசாக யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா 10 ரூபா கொடுத்து இதில் தான் பொழைக்கணும், பொழைச்சி காட்டி விடுவீங்க. 10,000 ரூபா கொடுத்தாலும் அந்த 10 ரூபா பொழப்ப தான் பொழைப்பீங்க. எப்பயுமே ஆடம்பரமாகவும் இருக்க மாட்டீங்க, அகலக்காலம் வைக்க மாட்டீங்க. உங்களுடைய பணம் மற்றவங்க கிட்ட இருக்குமே தவிர மற்றவங்களுடைய பணம் உங்ககிட்ட இருக்குதுங்க, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் இருக்குதுங்க, நிச்சயமாக அது பெரிய லெவலில் யாருக்கும் இருக்காது. சரி, அப்படியும் கொஞ்சம் உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருந்தாலும் அதுவும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு முடிவுக்கு வரும். அதுபோக கொடுத்த இடத்துல வாங்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படும். மனம் தெளிவு இருக்கும், எண்ணம் தெளிவு இருக்கும், நிம்மதி சந்தோஷம் உருவாகிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீரும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சரியாக ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன். வேறு யாருக்கு இந்த பிரார்த்தம் கிடையாது பார்த்துக்கிடுங்க. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் 5வது பாவகத்துக்கு அதிபதி புத்திர ஸ்தானாதிபதி சூரியனாக வரார். அந்த சமயத்தில் புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு 3வது பாவகத்தில் இருந்தாலும் புத்திர ஸ்தானாதிபதி சூரியனும் புத்திரகாரகன் குருவரும் இருவரும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க. அதனால் புத்திரபாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இயற்கையாக நீங்கள் முயற்சி பண்ணாலும் சரி, செயற்கையாக முயற்சி பண்ணாலும் சரி, புத்திரபாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்களை முழுமையாக சரிப்படுத்திக்கிறதுக்குண்டான தருணம் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை. இது உங்களுக்கான நேர காலங்கள். புத்திரபாக்கியம் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு
போகாத கோவில் இல்லைங்க, பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, பண்ணாத பரிகாரம் இல்லைங்க, இது வரைக்கும் பார்த்த ஜோதிடம் எல்லாம் பொய்யாயிடுச்சு, செலவழிச்ச காசெல்லாம் செம்பாயிடுச்சு, கும்பிட்ட சாமியை கல்லாயிடுச்சுன்ற மன அழுத்தத்தில் இருக்கிறீங்களா? இந்த நேரம் முயற்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இது உங்களுக்கான நேரம். உங்களை சங்கடப்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம் கிடையாது. உங்களுடைய நேரத்தை விரயம் பண்ணணுன்றது என்னுடைய நோக்கம் கிடையாது. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் இது நடக்கும், நடந்தே தீரும். அதுபோக 20ஆம் தேதி கடகத்தில் சுக்கிரனாக வரார். கடக சுக்கிரன் இந்த மன வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறனுங்க, சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறனுங்க, ரெண்டு பேருக்குள்ளார தொந்தரவு அதிகமாக இருக்குது, பிரிஞ்சு விடலான்ற எண்ணத்தில் இருக்கிறனுங்கன்னா ஆகஸ்ட் மாதம் சரியாக 20ஆம் தேதி சுக்கிர பகவான் திருமண காரகனும் கூட 4வது பாவகம் சுபஸ்தானத்தில் வராரு. சுபஸ்தானத்தில் வரவர் சனி பகவானுடைய ஆதிக்கத்தை பார்க்க அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகம் ஐன சுகஸ்தானத்தில் இருக்கிறார். இதனால் தம்பதிகளுக்கு இடையிலேயே இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை சரிப்படுத்துறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி தருது. நல்ல ஒரு நேர காலங்கள். ஆக வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருக்கும். உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் உருவாக்கி கொடுக்கும். ஆகஸ்ட் மாதம் நிச்சயமாக அற்புதமான மாதம், ஆனந்தமான மாதம், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுபோக எல்லாருக்குமே எதிர்பார்ப்புகள் இருக்குதானே செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். அது எந்த நேரம்ன்றது நமக்கு தெரியணும் இல்லையா? எல்லா நேரத்துலையுமா ஜோசியம் பார்த்துட்டு இருக்க முடியும்? அதாவது காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும் அப்படின்ற மாதிரி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஜாதகம் பார்க்கணும் தான், ஆனால் எல்லா நேரமும் அது நமக்கு தோதுப்படாது இல்லையா? அதுக்காக ஜாதகம் எழுதி வைக்க சொன்னாங்க நம்மளுடைய முன்னோர்கள். நாமளும் ஜாதகம் எழுதி வச்சோம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் கம்ப்யூட்டர் ஜாதகன்றாங்க. எதுவுமே இல்லாமல், அந்த மாதிரி இல்லாமல் மீண்டும் மரபு வரணும், மரபுனா நம்மளுடைய பாரம்பரியத்தை மீண்டும் மீட்டு எடுக்கணும் அப்படின்ற முயற்சியில் இந்த சாதக புத்தகம் எழுதி தரணுங்க. சாமி சத்தியமாக 1% வியாபார நோக்கம் கூட இதில் கிடையாது எனக்கு. இது நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இது இந்த சாதக நோட்டு எழுதி தரணுங்க. இது டைரி கிடையாது, ஒருத்தருடைய ஜாதகம். இது முழுமையாக இந்த ஜாதக நோட்டில் எல்லா விவரங்களும் 116 பேப்பர் இருக்கும். ஒரு மனிதன் பிறப்பு முதல் அவர் கடைசி வரை என்னென்ன தசை நடக்குது, என்னென்ன புத்தி நடக்குது, அந்த தசைக்கு என்ன பலனு, புத்திக்கு என்ன பலனு எல்லாமே விரிவாக க்ளீனாக எழுதி கொடுத்துவிடுவோனுங்க. சாதகம் இந்த மாதிரி எழுதணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பேர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், அப்பா பேர், அம்மா பேர், ஊர் பேர், வீட்டு அட்ரஸ் இதெல்லாம் அனுப்பி வைங்க. எல்லாம் எழுதிவிட்டு உங்கள் வீட்டுக்கு அட்ரஸ், உங்களுடைய வீட்டுக்கு கொரியர் பண்ணுறேனுங்க. இது நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னு செய்யக்கூடிய செயல் தான் இந்த சாதக புத்தகத்துக்கு நான் எடுத்துருக்கிற ஏற்பாடு. மற்றபடி மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ஆனந்தமான மாதமாக இருக்குன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.